கேப்டன் கட்சி ஆரம்பிச்சார். இந்த மக்களை தங்க தட்டுல வச்சு தாளாட்டணும் சொல்லியிருக்க ஒரே தலைவர் கேப்டன் தான். இன்னைக்கு வேற யாராச்சும் சொல்ல முடியுமா? கேப்டன் விட்டுட்டு போன பணியை இன்னைக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆதரவாக அவங்களோட மகனை தாண்டி தேமுதிக தொண்டன்ற கடமையும் பொறுப்பும் எனக்கு இருக்கு. அந்த பொறுப்பு தான் எனக்கு முன்னாடி இருக்க லட்சக்கணக்கான மக்களுக்கும் இருக்கு. இன்னைக்கு வந்து அரசியலுக்கு வந்து தான் சம்பாதிக்கணும் எவ்வளவோ சொல்றாங்க. ஒவ்வொரு தேர்தலையுமே தேமுதிக பேரம் பேசுது. என்ன பேரம் பேசுச்சு? என்ன பேரம் பேசுச்சு? ஓபன் சேலஞ்ச். நான் முன்னாடி இப்பயும் சொல்றேன், இத்தனை லட்சம் தேமுதிக தொண்டர்கள் இன்னைக்கும் நான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து டெல்லி வரைக்கும் எல்லாரும் நியூஸ் சேனல்ல பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே தெரியணும் என்ன பேரம் பேசணும். ஓபன் சேலஞ்ச். 2005க்கு முன்னாடி கேப்டனுக்கு என்ன சொத்து இருந்தது, இன்னைக்கு கேப்டன் குடும்பத்துக்கு என்ன சொத்து இருக்கு, நான் ஓபனா நான் சேலஞ்ச் பண்றேன். தயாரா? கண்ட ஈன பயலுக பேரம் பொட்டின்றீங்களே, யாரா நீங்களா? யாரு? கேப்டன் கால் நகத்துக்கு தூஸ் ஆவீங்க நீங்களா? இலவசமா கல்லூரி கேப்டன் கட்டி கொடுத்தாரு. இன்னைக்கு கல்லூரி நம்ம கிட்ட இருக்கா? கேப்டன் டிவி ஆரம்பிச்சாங்க, கேப்டன் டிவி நம்ம கிட்ட இருக்கா? 2012 சண்முக பண்ணன் படம் நடிக்க வந்தான். 12 வருஷமா 4 படம். ரெட் ஜெயிண்ட் மாதிரி நம்ம கிட்ட ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கா? என்ன இருக்கு? நீங்க இருக்கீங்க. நீங்க இருக்கீங்க. வேற எதுக்கும் பயம் இல்ல. கேப்டன் மோதிரம் என்கிட்ட இருக்கு. இதுக்காக பேரம்னா 2016 இருந்து 2025 வரைக்கும் ஒரே ஒரு ஃபோர்ட் எண்டேவர் தான், ஒரே ஒரு இனோவா தான். ஓபன் சேலஞ்ச். இன்னைக்கு எத்தனையோ நடிகர் எத்தனையோ வீடு வச்சிருக்காங்க. கேப்டன் கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டி அந்த வீட்டுக்குள்ள குடியேறணும், இது வரைக்கும் போக முடிஞ்சுதா? அதே சாலிகிராம் 54 கண்டமால் தெருல இன்னைக்கும் நாங்க இருக்கிறோம். இதுக்காக நாங்க ஒரு துளியாச்சு கஷ்டப்பட்டு இருப்போமா? சரி, நம்ம கிட்ட விட்டதெல்லாம் போயிருச்சேன்னு. கேப்டன் ரத்தம் இன்னும் இந்த விஜய பிரபாகர் சண்முக பண்ணதுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இன்று போய் நாளை வா. முடியாது என்பது முட்டாளுக்கு சொந்தமானது, முடியும் என்பது அறிவாளிக்கு சொந்தமானது கேப்டன் சொல்லியிருக்கிறார். இதுக்கெல்லாம் பயந்தா அரசியல் பண்ண முடியாது ப்ரோ, தம்பிங்களா. இதுக்கெல்லாம் பயந்தா கட்சி நடத்த முடியாது. ஒவ்வொரு இடத்துலயுமே தேமுதிக ஒண்ணுமே இல்லைன்னா, ஆனா முதல்ல வந்து குறை சொல்றது தேமுதிக மேலதான். தேமுதிக இல்லைன்னா எதுக்கு நல்லது கெட்டது எதுக்கு பேசுறீங்க? பேசாதீங்க. தேமுதிக கட்சி இல்லைன்னா நல்லது கெட்டது ரெண்டுமே பேசாதீங்க. எதுக்கு குறைய மட்டும் சொல்றீங்க? இன்னைக்கு ஒரு டிவி சேனல் பேர் சொல்ல விரும்பல பாக்குறேன். அடுத்த தலைவர்கள் யார் அப்படின்ட்டு உதயநிதி அண்ணன் போடுறாங்க, அண்ணாமலை அண்ணன் போடுறாங்க, சீமான் அண்ணன் போடுறாங்க, விஜய் அண்ணன் போடுறாங்க. சந்தோஷம், வாழ்த்துக்கள், வரவேற்கிறோம். விஜய பிரபாகரன் போடல. ஏன் இதங்க நான் பேசுறேன்னா, ஏன் போட்டோ போடலன்னு கேட்கல. இன்னைக்கு வந்து அரசாங்க ஊழியர்கள் அவங்களோட உரிமைக்காக போராடுறாங்களே. இன்னைக்கு நீங்க ஆட்சியை தக்க வைக்கணும், நீங்க ஆட்சிக்காக நீங்க போராடுறீங்களே. ஆளுங்கட்சி மீண்டும் ஆட்சிக்காக எல்லாரும் மாதிரி ஒவ்வொருத்தரும் போராடுறீங்களே. இன்னைக்கு ஒரு கிரிக்கெட் பிளேயர் சரியான டேலண்ட் இல்லைன்னா இன்னைக்கு எல்லாருமே வருத்தப்படுறோம்ல, சே இந்த பிளேயர் இவ்வளவு நல்லா ஆடுறாரு வர முடியலன்ட்டு. நீங்க போட்ட பதவியில உதயநிதி ஸ்டாலின் அண்ணனை தவிர்த்து மீது யாரும் நான் வாங்கின வாக்குகள் பக்கத்துல கூட யாரும் வரல. இதை ஏன் இப்ப சொல்றேன்னா, இது மக்கள் உரிமை மீட்பு மாநாடு. நானும் இந்த தமிழ்நாட்டில் ஒரு மக்கள்னா ஒரு நபர். இந்த நபருக்கு ஒரு மேடை, ஒரு மைக்கு கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டு மக்களுமே இதே ஒரு கேள்வியாக நான் வைக்கிறேன். என்ன விஜய் பிரபாகர் போட்டோ, தேமுதிக போட்டோ போட்டா பீனிக்ஸ் பர்மான் வந்து பயமா? பயம்னா பயம் சொல்லுங்க.
கேப்டன் சொல்ல இருட்டை மறைக்கலாம், ஆனா சூரியனை மறைக்க முடியாது. இது கேப்டனோட கட்சி, எதிர் நீச்சல் போட்டே வளர்ந்த கட்சி இந்த கட்சி. அதே மாதிரி நம்ம நிர்வாகிகள் எல்லாருமே குரு பூஜையை பத்தி பேசிட்டே இருந்தாங்க. யாரோ பேசணும், அதை நான் யாருன்னு கூட பார்க்கல. எதுக்கு நம்ம கண்ட இவனுங்களா நம்ம பதில் சொல்லிட்டு, யார் இவனுங்களா? குரு, மாதா பிதா குரு. எனக்கு பிதா, உங்களுக்கு கேப்டன், குரு பிதா மாதா. அதுதானே குரு பூஜை. குரு பூஜைனா இருள் நீக்குதல் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. இருள் நீக்குதல்னா இருட்டை மறைச்சி ஒரு ஒளியை ஏத்தணும், ஒரு பிரைட்னஸ் வரணும். அதுதான் நம்ம கட்சி கொடியிலையும் இருக்கு. கருப்பை சுத்தி ஒரு ஜோதி இருக்கு. கேப்டனை இருட்டுல கேப்டன் 2023 டிசம்பர் 28 பூமிக்குள்ள போய் பல லட்சம் தொண்டர்களை மனசுல விதைச்சிருக்காங்க. கேப்டன் எங்கேயும் போகல. நம்ம எல்லார் வாழ்க்கையும் ஒரு ஒளியாக இன்னைக்கு இருக்கிறார். நிச்சயமாக நமக்கான காலம் இருக்கு. கூட்டணி முடிவு உங்களே மாதிரி நானும் காத்துட்டு இருக்கேன். அம்மா பையன் வேறு, அது வேறு. ஆனா கட்சி என்பது வேறு. இங்க நான் இளைஞரணி செயல ஒரு தொண்டன், உங்களே மாதிரி நானும் காத்துட்டு இருக்கிறேன். கூட்டணி எதுவாக இருந்தாலும் நம்ம ஒன்றுபட்டு செயல்படணும். ஏன்னா நம்ம கூட இந்த துரோகத்தை பார்த்துட்டோம். இனி கூட இருக்க விசுவாசத்தை நம்ம எல்லாரும் பார்ப்போம். நம்ம கூட இருக்க விசுவாசத்தை எல்லாருமே பார்ப்போம். இன்னைக்கு நம்ம திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பொதுச்செயலர் என்ன சொல்றாரோ கண்ணை மூடிட்டு வேலை பார்ப்போம். ஏன்னா இவங்க எல்லாருமே பேசுறது வெற்றி, எத்தனை எம்எல்ஏ, இதைத்தான் பேசுறாங்க. மக்களுக்கு நல்லது பண்றது யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு நம்ம பக்கம் எம்எல்ஏக்கள் உள்ள போனாதான் இன்னைக்கு நம்ம போய் நமக்கான தேவையை கேட்க முடியும். ஏன்னா இவங்க மாறி மாறி இவங்களே உள்ள இருந்துட்டு உண்மை வெளியே வர. தேமுதிக மாதிரி முரசு சின்னம் உள்ள போனாதான் நமக்கான காலம், நமக்கான வெற்றி வரும். ஏன்னா அவ்வளோ திறமையான ஆளுங்க நமக்குள்ள இருக்காம கண்டிப்பாக நம்மளால ஜெயிக்க முடியும். இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம். இன்னைக்கு காலைல விருதுகேஸ்வர் கோயிலுக்கு போயிருந்தேன். இன்னைக்கு 2 இடத்துல சூரத் எங்க அம்மா உடைச்சாங்க. சரி, நாங்களும் பார்த்தோம் இப்படி எப்படியாவது உடையணும். ஓங்கி ஒரு அடி, கரெக்டா 2ஆ பொளந்தது. திரும்பியும் ஓங்கி ஒரு அடி, இன்னொரு இடத்துக்கு கரெக்டா 2ஆ பொளந்தது. சரிக்கு சமமா பொளந்தது அந்த தேங்காய். இதுல இருந்து என்ன தெரியுது? 2 பேருக்குமே தேமுதிகவின் தேவையின் சேவை வேணும். 2 பெரிய கட்சிக்கும் தேமுதிகவோட சேவையும் தேவையும் வேணும். இன்னைக்கு நீங்க என்ன சீட்டு கொடுப்பீங்க என்ன, அதெல்லாம் சுதீஷ் மாமா தலைமை பார்த்துக்கும். அது 20, 30, 40 எது இருந்தாலும் அது தலைமை பார்த்துக்கிட்டோம். ஆனா அந்த எத்தனை சீட்டு நீங்க கொடுக்குறீங்களோ அத்தனை சீட்டு தான் உங்களை ஆட்சியில் உட்கார வைக்கும். அதை மறந்துடாதீங்க. எத்தனை கட்சி சேருது மெகா கூட்டணி இல்ல. தேமுதிக எங்க சேருதோ அதுதான் மெகா கூட்டணி, அதுதான் வலிமையான கூட்டணி. இதை நான் ஆணவத்திலே திமிர்லிய பேச நினைக்காதீங்க. உண்மையை உறக்க சொல்லணும். அது தேமுதிக தொண்டனால மட்டும்தான் முடியும்.